பிசாசினுடைய வேலையே கர்த்தர் என்ன செய்ய வந்திருக்கிறார், அந்த சுவிசேஷத்தை கெடுத்து கர்த்தரின் நாமத்தில் மனுஷனுக்கு பிரியமான காரியங்களை சொல்லி வேறொரு கிறிஸ்து, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவியை கொண்டு வந்து உலகம் முழுவதும் நிரப்பி கொண்டு இருக்கிறான். ஜனங்களுக்கு சொன்னால் புரியாது. அவர்களுக்கு பிரியமான காரியங்களை செய்தால் அது பிடிக்கும். எங்களுக்கு பிரியமான போதனை, எங்களுக்கு பிரியமான மனுஷர், அதில் நமக்கு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு பிரியமான கூட்டம், அது நம் இக்கட்டுக்கு உதவி செய்யாது. எனக்கு உதவி செய்யாதது, அதை நான் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி நான் பாதுகாத்து கொள்கிறதுனால எனக்கு என்ன நன்மை? எனக்கு அதில் நன்மை இல்லையே. வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை அது தராது. இவ்வளவு கேடு இருக்கக்கூடிய உடல், நம்முடைய சிந்தை, இந்த உடலில் நமக்கு இருக்கக்கூடிய மாமிச சிந்தை, அது ஒன்று போதும். நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கிறதே நமக்கு தெரியாது. ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஏதோ மத ரீதியான ஒரு கூடுதல் இருக்கும், ஒரு கூடுகை இருக்கும், அதில் ஏதோ சொல்வார்கள், ஏதோ கேட்பார்கள். தவிர மாம்ச சிந்தையில் இருக்கிறவர்களுக்கு ஒன்றுமே புரியாது, உலகமே புரியாது. அது குருட்டு வாழ்க்கை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி இந்த வாழ்க்கையில் இருந்து விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். இந்த விடுதலையை கிறிஸ்து நமக்கு எப்படி கொடுக்கிறார் என்றால், மனுஷன் மாம்ச சிந்தை உள்ளவனாக இருப்பான், அவனுக்கு ஆவியின் சிந்தையை கொடுத்தால் அது அவனுக்கு ஜீவன். இதுதான் விடுதலை. ஆவியின் சிந்தை என்பது தேவன் சிந்திக்கிற சிந்தை. இதுதான் கண் பார்வை. குருடனை அவன் அறியாத வழியில் நடத்தி, அவனுக்கு தெரியாத பாதைகளில் அவனை அழைத்து கொண்டு வந்து, இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன், இவைகளை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னால், அவர் இருளை வெளிச்சமாக்கும் போது இருளை வெளிச்சமாக்குகிறார் என்பது நமக்கு புரியாதே. அவர் எப்படி இருளை வெளிச்சமாக்குகிறார், எப்படி கோணலை அவர் செவ்வையாக்குகிறார், எப்படி நம்மை கைவிடாமல் நம்மை காத்து கொள்கிறார் என்பது மனுஷனால் சிந்திக்க முடியாது. இது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஒரு மனுஷனுடைய அவல நிலையில் இருந்து அவனுக்கு எப்படி நான் விடுதலை கொடுக்கிறேன் கிறிஸ்து மூலமாக, அதற்கு உலகத்தில் போடப்பட்ட அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த அஸ்திவாரம் என்னில் போடப்படவில்லை என்றால் என்னுடைய அவல நிலை நீங்கவே நீங்காது. நான் கிறிஸ்துவை எவ்வளவு விசுவாசிக்க வேண்டிய பிரகாரமாக அவருடைய மரணத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில் நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நம்பாமல் நம்முடைய மனுஷ நிலை மாறவே மாறாது. அப்போ மனுஷ நிலையை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்றால், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். மனுஷனுடைய அவல நிலை கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டது. அவருடைய மரணத்தில் நாம் எல்லோரும் சிலுவையில் அறையப்பட்டோம் என்றால், மனுக்குலத்தின் நிர்பந்தம் சிலுவையில் அறையப்பட்டது. இந்த ஒன்றை தான் நாம் விசுவாசிக்கணுமே தவிர, கிறிஸ்துவின் மரணத்துக்கு வேறொரு விளக்கத்தை நாம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் கிறிஸ்துவின் மரணத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் என்ன என்றால், முதல்ல நம்முடைய மனுஷனுடைய நிர்பந்தம் சிலுவையில் அறையப்பட்டது, நம்முடைய துக்கம் அறையப்பட்டது. ஐம்புலன்களால் நமக்கு நாமே கேடு உண்டாக்கி கொண்டு இருக்கிறோமே, அந்த கேடு எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது. நம்முடைய மாம்ச சிந்தையினால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துக்கம், வருத்தம், பாரம், கண்ணீர், புலம்பல், அவல நிலைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது. பௌதிக மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான். இதுதான் கிறிஸ்துவின் மரணத்தில் மனுக்குலம் முழுவதுக்கும் ஏற்படுத்தப்பட்ட விடுதலையின் ஆரம்பம். இப்படி அவரோடு கூட அவருடைய மரணத்தில் யார் ஐக்கியமாகி இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் ஐக்கியமாகி ஆவிக்குரிய ஜீவன்களாக மாற்றப்பட்டு, பூமியில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் உன்னதத்தில் கிறிஸ்துவோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறார். இப்போ நமக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம், ஏனென்றால் கிறிஸ்துவோடு ஐக்கியமானோம் சிலுவையில்.
கிறிஸ்துவோடு ஐக்கியமா நாம் உயிர்த்தெழுதலில், கிறிஸ்துவோடு ஐக்கியம் அவருடைய சிங்காசனத்தில், கிறிஸ்துவோடு ஐக்கியம் அவருடைய ஆவிக்குரிய சரீரம், கிறிஸ்துவோடு ஐக்கியம் அவருடைய ஆவிக்குரிய ஜீவன் ஆவி, அவருடைய ஆவிக்குரிய ராஜ்யம். இப்படி அழிவில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய அவல நிலை கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலில் நீக்கப்பட்டு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக, இப்போ நம்ம உன்னதத்தில் இருக்கிறோம். நிர்பந்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். இதுதான் அவர் இருளை வெளிச்சமாக்குகிறது, கோணலை செவ்வையாக்குகிறது என்றால் ஒரு மனுஷனைப் போல நாம் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை அப்படியே நம்பணும். தேவனை நம்பாமல் நமக்கு வேற யாரை நம்ப போகிறோம்? தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டா உலகத்தில்? இந்த வானத்தை பூமியை நம்ப முடியுமா? பொன் வெள்ளியை நம்ப முடியுமா? உடல் சுகத்தை நம்ப முடியுமா? உடல் உறுப்புகளுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டா? பாடுகள் தரித்திரருக்கு மட்டும்தான் இருக்குதா? ஐஸ்வர்யவனுக்கு இல்லையா? ஞானிக்கு இல்லையா? பண்டிதனுக்கு இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுதலையை நமக்கு கொடுக்கிறது தான் ரட்சிப்பு, மீட்பு. காப்பாற்றப்படுகிறோம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தோம் என்று நாம் நம்புகிறோம். கிறிஸ்து நம்மை அவருடைய மரண உயிர்த்தெழுதலின் மூலமாக இந்த உளையான சேற்றிலிருந்து நம்மை கன்மலைக்கு கொண்டு உன்னதத்தில் வைத்திருக்கிறார். இப்போ நாம் உன்னதவாசிகள் என்று விசுவாசிக்க வேண்டும். கொலோசியர் 3வது அதிகாரம் முதல் 1, 2, 3 வசனங்களில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். எதற்கு? நம்புறதுக்கு, சும்மா வாசித்துட்டு போகிறதுக்கு இல்லை. நம்முடைய அவல நிலையில் அதை நம்பி நம்ம விடுதலை அடைகிறதற்கு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளையே தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, கீழானவைகளே அல்ல. ஏனென்றால் நீங்கள் கல்வாரி சிலுவையில் கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் மரித்தீர்கள், கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தீர்கள். இப்போ கிறிஸ்துவோடு ஒரே சரீரமாக அநேக அவயவங்கள் ஒரே சரீரத்தில் உயிர்த்தெழுந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ லைஃபுக்கு கேரண்டி. ஒரு மனுஷனுக்கு ஜீவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்போ உத்தரவாதம் வந்தாச்சு. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கவில்லை. அவர் உன்னதத்தில் கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் நம்மை உட்கார வச்சிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசித்தோம், மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டோம். நம்பணும். இதுதான் கிறிஸ்துவின் மரண உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைகிறது. இப்படி கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் நம்பவில்லை என்றால் நம்ப மாட்டோம். அந்த மரணத்தை குறித்து நிறைய விளக்கங்கள் இருக்கும், தியாலஜி இருக்கும். அதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நிறைய விளக்கங்கள் இருக்கும், அது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. முட்டாள் நம்புவான், பாவி நம்புவான், ஆயக்காரன் நம்புவான், வேசி அசுத்தமானவன் நம்புவான், எல்லாரும் நம்புவாங்க. இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பாங்க, ரட்சிப்பை சுதந்தரிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவனிடத்தில் எதிர்ப்பு சொல்லுகிறதற்கு அவன்கிட்ட ஒரு பரிசுத்தம் இல்லையே. ஒரு வேசி பாவியிடம் பரிசுத்தம் கிடையாது, நீதி கிடையாது. தேவனை எதிர்த்து நிற்கிறதற்கு நான் ஒரு குப்பை என்று பார்ப்பான். மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டுகிறதற்கு அவனிடத்தில் ஒன்றும் கிடையாது. நான் இவ்வளோ அவல நிலையில் இருக்கிறேனே, நான் வேசியாக இருக்கிறேனே, பாவியாக இருக்கிறேனே, ஆயக்காரனாக நான் இருக்கிறேனே, உலகத்தில் ஒன்றுமே இல்லையே, எனக்கு ஒரு குப்பையாக இருக்கிறேனே என்று குப்பையாக பார்க்கிறவன் இந்த சுவிசேஷத்தை நிச்சயமாக நம்புவான். பாவிகளும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ எதிர்த்து நிற்பாங்க. மாம்ச சிந்தை. நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் நீதிமான்கள், எங்களுக்கு சபை பரிசுத்தம் உண்டு. சபை என்றால் என்ன முதல்ல அதுவே தெரியாது. சுவிசேஷம் என்றால் என்ன அதுவும் தெரியாது. கிறிஸ்துவின் மரணம் என்றால் என்ன தெரியாது. அவருடைய உயிர்த்தெழுதல் என்றால் தெரியாது. கிறிஸ்துவோடு நான் எப்படி ஐக்கியமாகிறேன் அதுவும் தெரியாது. தலையாகிய கிறிஸ்துவோடு ஒரே சரீரமாக அவருடைய மரண உயிர்த்தெழுதல் மூலமாக நம்ம ஐக்கியமாகி இருக்கிறோம் என்றால் நாம் ஆவிக்குரிய ஜீவன்கள்.
இந்த உலகத்தில் இருந்து தப்பிவிட்டோம், இந்த பௌதிக உடலில் இருந்து தப்பிவிட்டோம், இந்த பௌதிக உயிரில் இருந்து தப்பி நமக்கு அழிவில்லாத உடல், உயிர், உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தப்பிவிட்டோம். இது சந்தோஷமான செய்தியா இல்லையா? இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷங்கிறது சந்தோஷமான செய்தி. மனுஷனுடைய அவல நிலையிலிருந்து தப்பி நாம் நித்தியத்திற்குள், அழிவில்லாத வாழ்க்கைக்குள் பிரவேசித்து விட்டோம். கிறிஸ்துவோடு கூட இணைந்து விட்டோம். நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி இருக்கிறாரு. இப்படி அவர் நடப்பித்த, தேவன் சிலுவையில் நடப்பித்த அந்த பரம ரகசியம், மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தை பரத்தில் இருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதினால் பவுல் அப்போஸ்தலன் அதை நம்ப ஆரம்பித்தார். அதை நம்பும் பொழுதுதான் அவருக்கு பிரயோஜனம் இல்லாத பக்தி மார்க்கத்தினால் வருகிற நீதி பரிசுத்தங்களை அவர் அதை உதறி தள்ளினார். அற்பம், குப்பை என்று தள்ளினார். அதுவரை அது அவருக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் அது அவருக்கு நன்மை இல்லை, அது தீமை. இந்த அவல நிலையில் இருந்து நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்குவார் என்று அந்த மரண சரீரத்தின் அவல நிலையை காணக்கூடிய கண் என்னைக்கு வந்ததோ அப்போ இந்த மரணத்தை உயிர்த்தெழுதலில் நம்முடைய பங்கு உண்டு என்று நம்புகிறது எளிதாக இருக்கும். ஒரு பரிசுத்தவான் நம்ப மாட்டான். மத ரீதியான பரிசுத்தவான் நம்ப மாட்டான். உலகத்தில் நற்கிரியை செய்து கொண்டு தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறவன் நம்ப மாட்டான். கிறிஸ்துவ நாமத்தில் புறம்பே வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிற எவனும் நம்ப மாட்டான். இக்கட்டு வரும்பொழுது தெரியும், ஆபத்து புயல் போல வரும்போது தெரியும், மேக்கப் எல்லாம் கலைந்து போயிடும், வேஷம் கலைந்து விடும். கிறிஸ்தவ வேஷம், நம்மில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வேஷங்கள் எல்லாம் விலகி போகும். சாயல் மட்டும்தான் நிலைத்திருக்கும். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவன் ஆனால் எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, விபத்தும் இல்லை. ஏன் என்றால் நாம் வேஷம் போட்டு கொண்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல, நாம் மறு ரூபம் அடைந்திருக்கிறோம். மனுஷ சாயலிலிருந்து தேவ சாயலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் குருடனை கண்களை திறந்து கொடுக்கிறது. இப்போ நாம் சிந்திக்கிறது நம்மை மனுஷனாக சிந்திக்க மாட்டோம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தோம், உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மை இப்படி மறுபடி ஜனிப்பித்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார். இந்த உன்னத வாசிகளை இந்த உலகம் தாக்க முடியாது, இந்த வானமும் பூமியும் தாக்க முடியாது, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் தாக்க முடியாது, மனுஷர்கள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்றால், ஆண்டவர் வழி நடத்துகிற மார்க்கத்தில் எத்தனையோ பேர் கேடு செய்கிறவங்க இருப்பாங்க. அது நம்முடைய மாம்ச சிந்தையின்படி அது கேடு, உபத்திரவம், துக்கம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யார் யாரை அனுமதிக்கிறாரோ, அவங்க எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தாலும் சரி, அதற்கு உலகத்தான் வைக்கிற பேர் அவன் கெட்டவன், அவன் கேடு செய்கிறான், தீமை செய்கிறான். நம்மை பொறுத்தவரையில் அவன் கெட்டவனும் கிடையாது, அவன் செய்கிறது கேடும் கிடையாது, நமக்கு தீமையும் கிடையாது, நன்மை. ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது என்ன? நீ உன்னுடைய அந்தஸ்தை பாரு, உனக்குள்ளே இருக்கிறவர் யார் என்பதை பாரு. இந்த அற்ப மனுஷன், இந்த உலகத்தில் உள்ளவன் உனக்கு கேடு செய்ய முடியுமா? இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். யார் மேல் இந்த கல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். ஆண்டவர் சொன்னது தான்.